ஹலோ கிளாஸ் 12, வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நாங்கள் விக்கியனா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடுத்த பார்ட் ஆஃப் கெமிக்கல் கைனட்டிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னு பார்த்தா சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இதோட பேர்லேயே இருக்குது, பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது ஆக்சுவலாக வந்து பார்க்குறதுக்கு செகண்ட் ஆர்டர் மாதிரி இருக்கும், பட் அதான ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதில் வந்து உங்கள் சிலபஸில் இருக்கிறது ரெண்டு ரியாக்ஷன் தான். அதில் ஃபஸ்ட்டு ஹைட்ரோலிசிஸ் ரியாக்ஷன் ஆஃப் எஸ்டர், அதுக்கப்புறமா ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் சுக்ரோஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு ரியாக்ஷன் மட்டும் தான் இந்த டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட், அண்ட் உங்கள் சிலபஸும் இந்த ரெண்டு தான் இருக்குது. ஸோ இது மட்டும் பார்த்தோம்னா போதும், சரியா? ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் எஸ்டரில் என்ன அர்த்தம்னா, இந்த ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலையும் படிச்சிருக்கோம். அண்ட் உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து ஐ திங்க் ஆல்டிஹைட் கீட்டோன் சாப்டரில் எடுத்துருந்தேன் நினைக்கிறேன். ஓகே, என்னன்னாக்கா எஸ்டர் இங்கே இருக்குது, கரெக்டாக? இது வந்து எஸ்டர் RC+OR'. ஓகே, அதை வந்து நம்ம ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறோம் லைட்டாக H+ வச்சுப்போம், கரெக்டாக? எப்போவுமே ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறப்ப H+ வரும் கண்டிப்பாக, கரெக்டாக? ஸோ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல என்ன ஆகும், R' ரிமூவ் ஆகிடும், ஆல்கஹால் கூட OH கூட போய் R' சேர்ந்துடும், இந்த ஆக்சிஜன் கூட H+, அதாவது H2O வந்து H+ OH- பிரியும். இந்த ரியாக்ஷன் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன்டா. OH- போயிட்டு என்ன ஆகும், உங்களோட H+ கூட சேர்ந்துடும், H+ போயிட்டு இந்த O கூட சேர்ந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான ஒரு ஆசிட் அண்ட் ஒரு ஆல்கஹால் கிடைக்கும், கரெக்டாக? ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த ரியாக்ஷன் தான். இல்லை தெரியாதுனாக்கா இப்போ ஒரு வாட்டி சும்மா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரியாக்ஷனோட மெக்கானிசம் முதல் கொண்டு எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ இந்த லெசனுக்கு நமக்கு என்ன இம்பார்ட்டன்னா, இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு ரேட் லா யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் போட்டால் என்ன எழுதுவோம், R=K இன்ட்டு இங்கே ஒரு ரியாக்டன்ட் இருக்குது, இங்கே ஒரு ரியாக்டன்ட் இருக்குது, இது ஒரு எஸ்டர், இது எஸ்டர் அண்ட் இது வந்து வாட்டர். ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டர் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இப்படி எழுதுவோமா, கரெக்டாக? ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டர் இங்கே இருக்குது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இங்கே இருக்குது, சரியா? இப்போ இந்த இடத்துக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு ஆர்டர் எழுதுங்கன்னு என்ன சொல்லுவீங்க? அண்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே ஹைட்ரோலிசிஸ் ரியாக்ஷன் எல்லாமே எலிமெண்ட்ரி ரியாக்ஷனாக தான் இருக்கும். பை டிஃபால்ட் ஹைட்ரோலிசிஸ் ரியாக்ஷன் எல்லாமே எலிமெண்ட்ரி ரியாக்ஷனாக தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னாக்கா ஆர்டர் கால்குலேட் பண்ணால் இதோட பவரில் 1, இதோட பவரில் 1, ஸோ 1+1 வந்து 2 ஆகுது, கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது, என்னோட வேல்யூ வந்து 2, ஆர்டர் வந்து 2ன்னு வருது இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும். பட் ஆக்சுவலாக பார்த்தா 2 கிடையாது, 1 தான். ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ரோலிசிஸ் ரியாக்ஷனில் நமக்கு இந்த வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால தான் இதுக்கு பேர் ஹைட்ரோலிசிஸ் ரியாக்ஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து H2O வந்து பார்த்தோம்னா ஒரு 10 மோல்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, இது வந்து பார்த்தோம்னா ஒரு 0.1 மோல் தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து ரியாக்டன்ட் வந்து பார்த்தா 0.1 மோல் தான், இது வந்து 10 மோல்ஸ் தான். இப்போ இந்த 0.1 மோலுக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் வாட்டர் தேவைப்படும்? ஆப்வியஸாக 0.1 மோல் தான். அப்போ மீதி எவ்வளோ வாட்டர் பாக்கி இருக்கும்? 9.99 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் பாக்கி இருக்கும், விச் இஸ் நியர்லி ஈக்குவல்ஸ் டு 10 மோல்ஸ் தான், கரெக்டாக? அப்போ நம்ம இதில் என்ன சொல்லலாம், வாட்டர் வந்து இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்னு சொல்லாமா? வாட்டர் வந்து கான்ஸ்டன்ட் தான், ரொம்ப மைன்யூட் வேரியேஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல K எப்படி ஒரு கான்ஸ்டன்ட்டோ அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டரும் நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம ரியாக்டன்ட் வந்து ரொம்ப கம்மி, அதாவது இந்த ரியாக்டன்ட் வந்து ரொம்ப கம்மி ஆஸ் கம்பேர்ட் டு திஸ் ஒன். ஸோ இது வந்து கன்சியூம் ஆனாலும் கூட இது கன்சியூம் ஆகாத மாதிரியே இருக்குது. இப்போ என் கையில் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குனாக்கா, அதை நான் யாருக்காச்சும் ஒரு ரூபாய் கொடுத்தனா கூட என் வேல்யூ குறையுமா? 1 லட்ச ரூபாய் தான் சொல்லுவோம், கரெக்டாக? அதே மாதிரி தான் இங்கே. ஸோ வாட்டர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி ஆக்ட் ஆகிறதுனால என்ன பண்ணுறோம், இந்த வாட்டரையும் நம்மளோட கான்ஸ்டன்ட் கூடயே சேர்த்துறோம். ஸோ அப்போ உங்களுக்கு ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இந்த வாட்டர் கூடயே இந்த கான்ஸ்டன்ட் கூட இதையும் சேர்த்து ஒரு புதுசாக ஒரு கான்ஸ்டன்ட் K' ப்ரிப்பேர் பண்ணிவிட்டோம். அப்போ நம்ம ரேட் ஈக்குவேஷன் எப்படி மாறுது பாருங்கள், இப்படி தான் இருக்குது, சரியா? இப்போ இதுக்கு ஆர்டர் சொல்லுங்கன்னா 1ன்னு சொல்லுவீங்க, புரியுதா? ஸோ அதனால தான் இந்த ரியாக்ஷனுக்கு ஆர்டர் வந்து 1. எப்போவுமே ஹைட்ரோலிசிஸ் ரியாக்ஷன் எப்போவுமே வந்து எலிமெண்ட்ரி ரியாக்ஷனாக தான் இருக்கும், அந்த எப்போவுமே அதோட ஆர்டரும் வந்து 1ஆக தான் இருக்கும், இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு 2வது எக்ஸாம்பிள், ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் கேன் சுகர் இல்லாட்டி சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். சுக்ரோஸை வந்து நம்ம ஐ திங்க் பயோமாலிகுல்ஸை படித்தோம்னு நினைக்கிறேன் டீட்டெயிலாக. ஸோ C12H22O11 நம்ம ஹைட்ரோலிசிஸ் பண்ண என்ன ஆகும்னா, அதே மாதிரி H+ H2O இதே ரியாக்ஷனை நம்ம ஹைட்ரோலிசிஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் பயோமாலிகுல்ஸை. என்ன ஆகும்னு சொன்னால் 2 ப்ராடக்ட் கிடைக்கும், ஒரு குளுக்கோஸ் ஒன்று கிடைக்கும், இன்னொன்று ஃப்ரக்டோஸ் கிடைக்கும். குளுக்கோஸ்க்கும் ஃப்ரக்டோஸ்க்கும் பார்த்தா ஃபார்முலா சேமாக தான் இருக்கும். இதுக்கும் C6H12O6 தான்,
இதுக்கும் C6H12O6 தான். என்ன டிஃப்ரென்ஸ்லான்னு கேட்டால் அதில் அட்டாச்சாக இருக்க ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ குளுக்கோஸில் வந்து கீட்டோன் ஆல்டிஹைட் குரூப் அட்டாச்சாக இருக்கும். அண்ட் நம்மளோட ஃப்ரக்டோஸில் பார்த்தோம்னாக்கா கீட்டோ குரூப் அட்டாச்சாக இருக்கும். பயோமாலிகல்ஸ் படிச்சதுனா டீட்டெயிலாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேட் ஈக்குவேஷன் தான் மெயின். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு ரேட் லா யூஸ் பண்ணி ரேட் ஈக்குவேஷன் எழுதணும்னா R = K × கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுக்ரோஸ் × கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் போடுவோமா? அதே மாதிரி தான் இது பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது, ஆர்டர் 2 மாதிரி தெரியுது கரெக்டாக. ஏன்னா இங்கே இதோட பவரில் 1, இதோட பவரில் 1, 1 + 1 2 மாதிரி தெரியுது. பட் ஆக்சுவலாக என்ன அர்த்தம், அதே ரீசன் தான் இங்கே. வாட்டர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறப்ப வாட்டர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ இந்த 2 கான்ஸ்டன்ட்டுக்கும் நம்ம ஒரே கான்ஸ்டன்ட்டு வச்சுலாம் K'. அப்போ மீதி இருக்கிறது ஒரே ஒரு ரியாக்டன் மட்டும்தான், டிபெண்ட் ரியாக்டன். சரியா? அப்போ இப்போ இதோட ஆர்டர் பார்த்தா 1. புரியுதா? ஸோ இது ஏன் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்கிறோம் இப்போ புரியுதா? பார்க்குறதுக்கு செகண்ட் ஆர்டர் மாதிரி இருக்குது, ஆனால் அது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஆக்சுவலாக பார்த்தோம்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, டீட்டெயிலாக இதை பற்றி பேசிட்டோம். இப்போ அடுத்து வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் என்னென்னு பார்ப்போம். எக்ஸ்பெரிமெண்டலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நோட் பண்ணிக்கோ, இது எக்ஸ்பெரிமெண்டலி. சரியா? இந்த இப்போ நம்ம பேசுகிறது எக்ஸ்பெரிமெண்டலி, ஸ்பெஷலாக 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும் இந்த டெஃபினிஷன் படிங்க. எக்ஸ்பெரிமெண்டலி இட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் தட் ரேட் ஆர் ரேட் கான்ஸ்டன்ட் எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டா ஆர்ன்னு சொன்னாலும் சரி, இல்லை கேன்னு சொன்னாலும் சரி, becomes 2 to 3 times per 10 degree increase in temperature. அதாவது 10 டிகிரி இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் நடந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். அதாவது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 55 டிகிரி இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ நீங்கள் 65 டிகிரிக்கு மாற்றிட்டீங்க, என்ன பண்ணிட்டீங்க, 10 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க டெம்பரேச்சரை. 10 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்கள் ரேட் வந்து இனிஷியலாக R ரேட் இருக்குன்னா இந்த வாட்டி என்ன ஆகிடும், 2R ரேட்டாக மாறிடும். 2 to 3 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க, கொஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு வேளை வந்து 2.5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுனா கொஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா நீங்கள் 2 டைம்ஸ் வச்சுக்கலாம். ஸோ என்ன ஆகும், 10 டிகிரி ஏற்றுனீங்கனாக்கா 2 டைம்ஸ் ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும், ரேட் வந்து அதிகமாகிடும். இதுவே நீங்கள் 65லேருந்து திருப்பி ஒரு 85க்கு மாற்றினீங்கன்னா என்ன அர்த்தம், 2 வாட்டி 10 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10 + 10 20 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10 டிகிரி + 10 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு 10 டிகிரிக்கு 2R வந்து இன்னொரு 2 டைம்ஸ் மல்டிப்ளை, அதாவது 4R ஆகும். அப்புறம் இன்னொரு 10 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, அதுக்கு வந்து 4 வந்து திருப்பி என்ன ஆகும், டபுள் ஆகும், அதாவது 8R மாறும். ஸோ இந்த மாதிரி வந்து டபுளாக இன்க்ரீஸ் ஆகும். சரியா? கொஷனில் கொடுக்கலான்னு டபுள்னு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி கொஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 3 டைம்ஸாக இல்லை 2.5 இல்லை 2.1 என்னன்றது கொஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலி ஃபவுண்ட். ஒரு வேளை 12 டிகிரி இன்க்ரீஸ் இருக்குது, 13 டிகிரி இன்க்ரீஸ் இருக்குது, இல்லை 40 டிகிரி 45 டிகிரி, அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இல்லாமல் வேறு ஏதாச்சும் இருக்குனாக்கா என்னன்னாக்கா அப்போ வேறு ஒரு ஈக்குவேஷன் வரும். ஓகே, இன்னொரு ஈக்குவேஷன் வரும், அர்ஹெனியர் மெத்தட். அதாவது வந்து அர்ஹெனியஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அது அப்புறமா பார்ப்போம். இது வந்து பார்த்தோம்னா எக்ஸாக்டாக 10 டிகிரி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் கூட கிடையாது, வெறும் இன்க்ரீஸ்க்கு மட்டும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 25 டிகிரியில் வந்து இதுக்கு வந்து ரேட் வந்து பார்த்தா 6 இருக்குனாக்கா 25லேருந்து 35 டிகிரி ஆகிடுச்சுனாக்கா அப்போ அதோட ரேட் என்ன, 6லேருந்து 2R ஆகிடும். 35லேருந்து 45 டிகிரி போகிறப்ப அதோட ரேட் ஆகும் 2Rலேருந்து 4R மாறிடும். 45லேருந்து 55 போச்சுன்னா அதோட ரேட் வந்து என்ன ஆகும், 4Rலேருந்து 8R மாறிடும். சரியா? கிளியர்? ஸோ இப்போ இது மாதிரி மாறுதில்ல, நம்ம இதுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருவோம். ஸோ தட் நமக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஜென்ரலாக வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். T1 டிகிரி செல்சியஸை ரேட் வந்து R1 இருக்குனாக்கா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் K1 இருக்குது. சரியா? T2 டிகிரி செல்சியஸை ரேட் வந்து R2 இருக்குது, ரேட் கான்ஸ்டன்ட் வந்து K2 இருக்குது. இந்த ஃபார்முலா எப்போ வேலிடுனாக்கா, ஒரு வேளை உங்களோட டெல்டா T வந்து T2 - T1 வேல்யூ 10 டிகிரி இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து வேல்யூ. என்ன ஃபார்முலானாக்கா R2/R1 = K2/K1. சரியா? ஈக்குவல்ஸ் டு மியூ என்னது, கான்ஸ்டன்ட். ஓகே, இல்லாட்டி இதை வந்து தெர்மல் கோஷன்ட்னு சொல்லலாம். கொஷனில் கிவனாக இருக்கும். மியூவோட வேல்யூ வந்து கண்டிப்பாக கொஷனில் கொடுத்துருப்பாங்க. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு கூட சொல்லுவாங்க. சரியா? மியூவோட வேல்யூ பவரில் டெல்டா T/10 வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்க்க வேணாம், டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் பார்ப்போம். இஃப் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க 2ன்ட்டு, மியூவோட வேல்யூ கொடுத்தா, தென் கால்குலேட் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அட் 60 டிகிரி இஃப் அட் 20 டிகிரி இட் இஸ் R. புரியுதா? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 20 டிகிரி செல்சியஸ் R இருக்கான், 60 டிகிரி செல்சியஸில் அதோட ரேட் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? டெல்டா T வந்து பார்த்தோம்னாக்கா மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் 2 மெத்தடும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட் மெத்தட், டெம்பரேச்சர் கோஷன்ட் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக 20 டிகிரி செல்சியஸாக ரேட் எவ்வளோ இருக்குது, R இருக்குது. அப்போ 20லேருந்து 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆனால் 30 டிகிரி செல்சியஸ். அப்போ அதோட ரேட் என்ன ஆகும், 30லேருந்து 40 போட்டுக்கலாம், 40லேருந்து 50, 50லேருந்து 60, இது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணணும். ரேட் என்ன ஆகும், டபுள் ஆகிட்டே இருக்கும். சரியா? R வந்து 2R ஆகும், 2R வந்து 4R ஆகும், 4R 8R ஆகும்,
8 hour வந்து 16 hour ஆகும். 60 டிகிரி செல்சியஸை ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ ரேட் இருக்குது, 16 hour இருக்குது. இதான் நம்மளோட ஆன்சர். கரெக்டாக? ஒன்று நீங்கள் இப்படி போடலாம். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய பெரிய வேல்யூஸ் கொடுத்தா, இப்போ 10 டிகிரி செல்சியஸ் வந்து 110 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆனால் எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டால், அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்னா நம்ம போட்டுகிட்டே போக வேண்டியது தான். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸ் வரப்போ நம்ம ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடுக்கு ஃபார்முலா பேஸ் நம்ம போட்டு பார்ப்போம். R2/R1 மியூ ஹோல் பவர் டெல்டா டி பை 10 சொன்னேன். கரெக்டாக? R2 வந்து கண்டுபிடிக்கணும். R1ஓட வேல்யூ வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க, மியூவோட வேல்யூ 2ன்னு சொல்லியிருக்காங்க. டெல்டா டி 60 - 20 பண்ணால் 40. ஸோ 40 டிவைடட் பை 10 பண்ணால் 4. ஸோ 2/4 பண்ணோம்னா 16. ஸோ R2ஓட வேல்யூ வந்து 16 ஆகும். சரியா? ஸோ நீங்கள் ஃபார்முலா பேஸ்டும் போகலாம், இல்லை நீங்கள் இப்படியும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ அடுத்து இந்த கொஷின் பார்க்குறீங்களா? இந்த கொஷின் சால்வ் பண்ணுங்கள். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் 3. மியூவோட வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி டைம்ஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் would increase if the temperature is raised by 30 Kelvin. கெல்வினில் கொடுத்தாலும் சரி, டிகிரி செல்சியஸில் கொடுத்தாலும் சரி ஒன்று தான். இந்த இடத்துல வந்து என்ன ஆன்சர் வரும்? இந்த இடத்துல நான் கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. டேரெக்டாக நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, டெல்டா டியோட வேல்யூ டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். டெல்டா டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா, R2/R1 is equal to mu delta t by 10 சொன்னேன். டெல்டா டியோட வேல்யூ பைன்னு சொல்லியிருக்காங்களா, by 30 Kelvin சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? டெல்டா டி தான் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? 30/10 3யோட பவரில் 30/10 which is equal to 3 cube. 3 cube வேல்யூ 27. ஸோ R2ஓட வேல்யூ வந்து 27 into R1. சரியா? அவ்வளோதான்டா. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா 10 டிகிரி செல்சியஸ் ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆனால் இது ஒருவேளை டெம்பரேச்சர் வந்து அன்இவனாக இன்க்ரீஸ் ஆகுது. கண்ட டெம்பரேச்சர் 14 டிகிரி செல்சியஸ்லேருந்து 32 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, அப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷனுக்கு அர்ஹெனியஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு டெரிவேஷன் வந்து உங்கள் சிலபஸில் கிடையாது, ஜஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதோட டெரிவேஷன் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு சிலபஸே கிடையாது, ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டோட ரியாக்ஷனுக்கு அப்புறமா இருக்க அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து இந்த ரிலேஷன் தான். அர்ஹெனியஸ் ஈக்குவேஷன் மட்டும் தான். இந்த சின்ன ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ஈஸி தான். ஒன்றும் இல்லை. K = A e பவர் -EA/RT. ஈனா என்னன்னாக்கா எனர்ஜி கான்ஸ்டன்ட், இல்லாட்டி வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஆக்டிவேஷன் எனர்ஜினா ஒரு ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுப்பீங்களோ அந்த எனர்ஜி தான் EA. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஸ்டெபிலிட்டிலாம் படிக்கிறப்போ இதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஈனா ஆக்டிவேஷன் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ஸ்டார்ட் அ ரியாக்ஷன், அவ்வளோதான். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்னென்ன தான் இருக்குன்னா, கேனா உங்களுக்கே தெரியும் ரேட் கான்ஸ்டன்ட்டு, ஏனா அர்ஹெனியஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம், இல்லாட்டி சில கேஸை ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சில கேஸை ப்ரீ எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணுத்தில் எது வேணால் நம்ம கொஷனில் இருக்கலாம். ஸோ மூணுமே எழுதிக்கோங்க. உங்களுக்கே தெரியும், ஏனா ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஜென்ரலாக ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து ஜூலில் இருக்கலாம், இல்லாட்டி வந்து நம்மளுக்கு 8 லிட்டர் ஏடிஎம்மில் கொடுக்கலாம், இல்லாட்டி வந்து மோஸ்ட்டாக இந்த சாப்டரை பொறுத்துக்கு ஜூல் இல்லை கேலரிஸில் தான் இருக்கும். ஓகே, ஆக்டிவேஷன் எனர்ஜி முடிச்சு ஆர்னான ரேட் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு 3 விதத்தில் ஃபார்முலாஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. 0.0821 இல்லாட்டி 8.314 இல்லாட்டி 1.98. 0.0821 எப்போ எழுதும்? லிட்டர் அட்மாஸ்பியர் டிவைட் பை மோல் கெல்வினில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி. ஓகே, ஜூல் பர் மோலில் வேணும்னாக்கா, ஜூல் பர் மோல் கெல்வின்னாக்கா 8.314, கேலரி பர் மோல் கெல்வின்னாக்கா இந்த ஃபார்முலா. சரியா? எல்லாத்துலேயுமே பார்த்தா மோல் கெல்வின் டினாமினேட்டரில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எனர்ஜியோட மட்டும் மாறுது, லிட்டர் ஏடிஎம், ஜூலு இல்லை கேலரிஸ். ஓகே, ஸோ உங்களோட அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி எந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்களோ, ஆக்டிவேஷன் எனர்ஜி ஒரு லிட்டருக்கு ஏடிஎம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஜென்ரலாக இந்த சாப்டரில் இந்த ஃபார்மில் கொடுக்க மாட்டாங்க. இந்த 2 ஃபார்மில் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஜூல்ஸை கொடுப்பாங்க, இல்லை கேலரிஸை கொடுப்பாங்க. ஜூல்ஸை கொடுத்தா 8.314 எடுக்கணும், 1.98 எடுக்கணும் கேலரிஸை கொடுத்தா. சரியா? சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னாக்கா 8.314 நீங்கள் டேரெக்டாக 25/3 எடுத்துக்கலாம், இல்லை 1.98 நீங்கள் 2ன்னு நியர் அபவுட் எடுத்துக்கலாம் சால்வ் பண்ணுறதுக்காக. அவ்வளோதாண்டா, வேறு ஒன்றும் கிடையாது. டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா டெம்பரேச்சர் இருக்குல்ல இந்த ஃபார்முலாவில், டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே கெல்வினில் இருக்கணும். இந்த ஈக்குவேஷனில் டெம்பரேச்சரோட வேல்யூ எப்போவுமே கெல்வினில் இருக்கணும். சரியா? இந்த இடத்துல நானும் எழுதியிருக்கேன், டெம்பரேச்சர் ஷுட் பி இன் கெல்வின். சரியா? ஸோ இப்போ கிராஃப்லாம் பார்த்துருவோம். லான் கே வர்சஸ் 1/Tk என்ன கிராஃப் வரோம்னா, இந்த ஈக்குவேஷன் இப்போ தான் பார்த்தோம், அர்ஹெனியஸ் ஈக்குவேஷன். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 2 பக்கமும் லான் எடுக்கிறோம். 2 பக்கமும் லான் எடுத்தானாவோ இங்கேயோ லான் இங்கேயோ லான் எடுத்தாக்கா இந்த மாதிரி வரும். சரியா? லான் ஆஃப் A × B வந்து லான் A + லான் Bன்னு பிரித்து எழுதிக்கலாம். கரெக்டாக? அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா லான் E ஹோல் பவரில் இருக்குது. சரி, அப்போ இது என்ன பண்ணிக்கலாம், லாக் ஆஃப், ஜென்ரலாக லான் A/B இருந்துச்சா B லான் Aன்னு எழுதிக்கலாம். அதே விஷயத்தை இங்கே எழுதிக்கலாம். பவரில் இருக்கிறத நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கலாம்.
மைனஸ் இஏ பை ஆர்டி இன்ட்டு லான் ஈன்னு வச்சுக்கலாம். சரியா, லான் ஈயோட வேல்யூ 1. ஸோ அந்த விஷயம் அப்படியே டோட்டலாகவே வந்து 1 ஆகிடுச்சு. ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் இது மட்டும்தான், மைனஸ் இஏ ஆர்டி மட்டும்தான் மீதி இருக்குது. அண்ட் லான் கே இஸ் ஈக்குவல் டு லான் ஏ மைனஸ் இஏ பை ஆர்டி. சரியா, ஸோ இதை நான் ஜஸ்ட்டு ஷஃபிள் பண்ணி எழுதிக்கிறேன். லான் கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இஏ பை ஆர்டி ப்ளஸ் லான் ஏன்னு எழுதிக்கிறேன். ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னாக்கா, எனக்கு ஒய் இது வந்து ஒய் கரெக்டாக, லான் கே வர்சஸ் 1/t தானே கேட்டுறாங்க. ஸோ இதை ஒய்ன்னு வச்சுக்கலாம். இந்த 1/t இருக்குல்ல, இந்த 1/tயை வந்து என்ன சொல்ல எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் இஏ பை ஆர் வந்து என்ன நமக்கு ஸ்லோப் எம் ஆகிடும் கரெக்டாக. ஸோ இது இந்த ஃபார்ம் ஆஃப் இந்த ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா, y is equal to minus mx plus c straight line ஓட ஈக்குவேஷன் where the intercept is positive. சரி, இந்த கிராஃப் ஆல்ரெடி நம்ம வரைஞ்சி பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிராஃப் வந்து பார்த்தோம்னா இப்படி வரும், கிராஃப் வந்து இப்படி வரும். இதோட ஸ்லோப் வந்து டிக்ரீஸிங்காக இருக்குது. ஏன்னா மைனஸ் எம் ஈக்குவல்ஸ் என்னது மைனஸ் இஏ பை ஆர்டி, ஸ்லோப் வந்து மைனஸ் இஏ பை ஆர்டி. ஸோ ஸ்லோப் நெகட்டிவ், இன்டர்செப்ட் வந்து பாசிட்டிவ். ஏன்னா இந்த இடத்துல லான் ஏ இருக்குல்ல, லான் ஏ வந்து இன்டர்செப்ட் பாசிட்டிவ். ஸோ அதனால் இப்படி இருக்குது. சரியா, கிளியர். அதே மாதிரி இதே விஷயத்தை வந்து நம்ம லாகுக்கு வச்சு போடலாம். இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஆக்சுவலாக அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் இங்கே இருந்தால் டிரைவ் ஆகும். இங்கே டிரைவ் ஆனால் ஃபைனல் ஈக்குவேஷன் இப்படி கிடைக்குதுல்ல. ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் லானுக்கு பதிலாக 2.3 log k இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இஏ பை ஆர்டி ப்ளஸ் 2.3 log a கரெக்டாக. ஸோ இந்த 2.3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் டிவைட் பண்ணாக்கா நமக்கு log k இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இஏ பை ஆர்டி இஏ பை ஆர். இந்த இடத்துல ஆக்சுவலாக டீயும் வரும், நான் மறந்துட்டேன். தனியாக எழுதியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ மைனஸ் இஏ பை 2.3 ஆர் இன்ட்டு 1/t தனியாக எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு y இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மாதிரி தெரியணுன்றதுக்காக பிரித்து எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் அந்த பக்கம் வந்து 2.3 கேன்சல் ஆகிடும். ஸோ வெறும் log a மட்டும் இருக்குது. சரியா, ஸோ அகைன் இது பார்த்தா y இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த கிராஃப் எப்படி வரையணும்னு உங்களுக்கே தெரியும், இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஈஸியில் சூப்பர். அடுத்து இந்த கொஷின் ஒன்று போடுறீங்களா, a reactant A from 2 product, இது K1ன்னு வச்சுக்கேன், இதை K2ன்னு வச்சுக்கலாம். ஆக்டிவேஷன் எனர்ஜி E1 E2 இருக்குது. இஃப் E1 is equal to 2 times of E2 then K1 and K2 are related as, இந்த மாதிரி கேட்பாங்க. சரியா, ஸோ என்ன பண்ணோம், 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆர்ஹனியஸ் ஈக்குவேஷன் எழுதணும், K1 K2 எழுதணும். அதுக்கப்புறம் 1/2 இல்லை 2/1 பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷனுக்கு ஆர்ஹனியஸ் ஈக்குவேஷன்னா K1 is equal to A e power minus E1 by RTன்னு போடலாமா, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன்னா K2 is equal to A e power minus E2 by RT. சரியா, அண்ட் நமக்கு E1க்கும் E2க்கும் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. E2 வந்து என்ன பண்ணிக்கலாம், 2 times of E1ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஈக்குவேஷன் 1/2 பண்ணோம்னா K2 by K1, இல்லை ஈக்குவேஷன் 2/1 பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ ஈக்குவேஷன் 2/1 பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு, K2 by K1 is equals to இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ கரெக்டாக. ஸோ இதெல்லாம் பேசிக் சால்வ் தான், ஏ கேன்சல் ஆகிடும். என்ன பண்ணிக்கலாம், இந்த ஈயை வந்து மேலே கொண்டு வந்துட்டோம்னா ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் E1 by RT வந்து ப்ளஸ் E1 by RT ஆகிடும். சரியா, ஸோ பார்த்தா பேஸ் தான் காமனாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் பவரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பவர் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், நீங்களே பாருங்கள், E1 by RT மைனஸ் 2E1 by RT. ஸோ மைனஸ் E1 by RTன்னு கிடைக்கும். அதுக்கப்புறமா இங்கே இருக்க K1 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ K2 is equals to, இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் K1 கேட்டிருக்காங்களே, ஸோ K1 is equals to K2 into E1 by RT நம்மளோட ஃபைனல் ஆன்சர். கொஷனில் ஐ திங்க் ஆப்ஷன் பி மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். K1 is equal to K2 into E power A1 by RT வந்திருக்கு. சரியா, ஈஸியாக. அடுத்து இந்த கொஷின் நீங்களே சால்வ் பண்ணுறீங்களா, இந்த கொஷின் நீங்களே சால்வ் பண்ணுங்கள். 2 reactant R1 and R2 have identical pre-exponential factor, அதாவது ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி R1 exceed that of R2 by 10 kilojoule per mole. Okay, if K1 and K2 are rate constant for the reaction R1 and R2 respectively at 300 Kelvin, okay, then ln of K2 by K1 கேட்குறாங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, நமக்கு E1 E2க்கு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. E1 is equal to 10 times exceeding E2ன்னு சொல்கிறாங்க. அப்போ E1 is equal to E2 plus 10ன்னு சொல்லலாம் கரெக்டாக. ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், E1 minus E2 is equal to 10 kilojoule per mole போட்டுக்கலாமா, சூப்பர். அண்டு நமக்கு ரேட் நம்மளோட கேஸை வந்து ஜூல்ஸில் இருக்கணும், கண்டிப்பாக கிலோ ஜூல்ஸில் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், கிலோ ஜூலில் நம்ம வெறும் ஜூலாக மாட்டிக்கிறோம். 10 into 10 power 3 ஜூல் பர் மோல் which is nothing but 10 power 4 ஜூல் பர் மோல். அதாவது E1 minus E2 வந்து நமக்கு 10 ஜூல் பர் மோலு கொண்டு வந்துட்டிங்க, 10 power 4 ஜூல் பர் மோலு கொண்டு வந்துட்டிங்க.
சரியா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ண ஆர்ஹெனியஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வரும் K1 is equal to AE power minus E1 by RT. செகண்ட் ஈக்குவேஷன் K2 is equal to AE power minus E2 by RT. இப்போ என்ன பண்ணலாம், ஏதாச்சும் நீங்கள் பண்ணுங்கள், E1 by E2 பண்ணால் சரி, E2 by E1 எல்லாமே ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும். நான் E2 by E1 செகண்ட் ஈக்குவேஷன் பை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன வரும், K2 by K1 is equals to E power minus A2 by RT divided by E power minus EA1 by RT. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இந்த ஈயை வந்து நியூமரேட்டர் கொண்டு வந்தால் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ E1 by RT வந்திருக்கு. கரெக்டாக? பேஸ் காமனாக இருக்குது. ஸோ பேஸ் காமனாக இருக்கனால K2 by K1 is equals to E power EA1 by RT minus EA2 by RT. சரியா? EA1 minus EA2 டிவைடட் பை ஆர்டின்னு போட்டுக்கலாமா? அண்ட் ஜஸ்ட்னா நம்ம டிரைவ் பண்ணும் EA1 மைனஸ் EA2 வந்து நம்ம 10⁴ ஜூல் பர் மோல்னு எழுதணும். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அண்ட் ஆரோட வேல்யூ வந்து ஜூல்ஸில் இருந்தாக்கா நான் என்ன சொன்னேன், 25/3 எடுத்துக்கலாம்னு சொன்னேன். டெம்பரேச்சர் கொஷனில் கிவன் 300 கெல்வின் போட்டாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் பொறுமையாக சால்வ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும்னா E⁴ கிடைக்கும். ln of ln of K2 by K1 is equal to ln of E⁴ நீங்கள் எழுதலாம். புரியுதா? ln of E⁴ வேணா அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் 4 times of ln Eன்னு போடலாம். ln Eயோட வேல்யூ 1, ஸோ வெறும் 4 மட்டும் ஆன்சர் வரும். ln of K2 by K1 is equal to 4ன்னு கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறம் போர்டு எக்ஸாமுக்கு இந்த ரிலேஷன் இம்பார்ட்டண்ட்டாக எப்போவுமே வந்து சில டைம் வந்து 2 ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு, அதாவது 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சருக்கு ரேட் கான்ஸ்டன்ட் வந்து கேட்பாங்க. ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துருவாங்க, இன்னொரு ரேட் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்பாங்க 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில். ஸோ இது ரிலேஷன் பிட்வீன் K1 அண்ட் K2 சொல்லலாம் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். அந்த 2 ஈக்குவேஷன்லேயும் வந்து நமக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜியும் ஆரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னாக்கா பேசிக் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தான் வரப்போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் at T1 and K1 rate constant will be K1. சரியா? அதே மாதிரி T2 Kல rate constant will be K2ன்னு வச்சுக்கலாம். Arrhenius equation K1 is equal to AE power minus A divided by RT1. K2 is equal to AE power minus EA by RT2. சரியா? ஆக்டிவேஷன் எனர்ஜி ஏன் சேமாக இருக்குன்றதை இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு எனர்ஜி பற்றி நம்ம பேசுவோம். அப்போ உங்களுக்கு அது கிளியராக புரியும். இப்போதைக்கு வந்து நான் என்ன சொல்லி தரணும் அதை மட்டும் பாருங்கள். ஸோ ஈக்குவேஷன் 2 by ஈக்குவேஷன் 1 பண்ணோம்னா K2 by K1 is equal to E power minus EA by RT2 divided by E power minus EA by RT1. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நான் இதை சால்வ் பண்ணனாக்கா பவரை ஆட் பண்ணுறேன். ஸோ பவரை ஆட் பண்ணாக்கா என்ன வருதுனாக்கா EA by RT1 minus EA by RT2ன்னு வருது. இப்போ என்ன பண்ணுறேன், 2 பக்கமும் நான் ln எடுக்கிறேன். ln K2 by K1 is equal to ln of ஆக்சுவலாக ln of E எடுத்தாக்க நம்ம என்ன பண்ணலாம், அந்த பவரில் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். பவரில் இருக்கிறத அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ln E மட்டும் இருக்கும். இந்த ln Eயோட வேல்யூ 1 ஆகிடும். ஸோ வெறும் பவரில் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கும். ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா EAவும் Rவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதை ரெண்டுத்தையும் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடச்சிடும். சரி, இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக எல்லாமே கொண்டு வந்துடலாம். ஒன்றும் இல்லை, டேரெக்டாக இருக்கும். T1 கொடுத்துருப்பாங்க, T2 கொடுத்துருப்பாங்க, அண்ட் EA தெரியும், Rவும் கொடுத்துருப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருப்பாங்க, K1ஓ இல்லை K2ஓ கொடுத்துருப்பாங்க. இதை சால்வ் பண்ணுறது தான் விஷயம். சரியா? இதை ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வரணும். இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணி இந்த சம் சால்வ் பண்ணுங்கள். அது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டபுள்ஸ், அதாவது கேயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டபுள்ஸ் when its temperature change from T1 T2 கொடுத்துருக்காங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் சச் ரியாக்ஷன் வில் பி, இந்த வாட்டி என்ன கேட்டிருக்காங்க, ஆக்டிவேஷன் எனர்ஜி EAவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. எல்லாமே கொடுத்துருக்காங்க. K1 K2க்கு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க, T1 T2 கொடுத்துருக்காங்க, Rஓட வேல்யூ தெரியும். ஜஸ்ட் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். சரியா? ஸோ இது உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க்கு. இதோட ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா A இதான் வரணும். சால்வ் பண்ணுங்கள், எவ்வளோ கரெக்டாக சால்வ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இந்த சாப்டரை இந்த டாப்பிக்கை ஸ்பெஷலாக பொறுத்த வரைக்கும் நிறைய சால்வ் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணி கரெக்ட் ஆன்சர், ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் தான். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். சரியா? அவ்வளோதாண்டா. வித் திஸ் வில் எண்ட் த வீடியோ ஹியர். நாளைக்கு வந்து அடுத்த கான்செப்ட் பார்ப்போம்.